Hello traders எல்லாருக்கும் வணக்கம். Few days back வந்து option buyers and sellers ஓட psychology பத்தி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்திருந்தீங்க. ஸோ பார்க்காதவங்க யாரும் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நிறைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன் ஆப்ஷன் பையிங் வந்து செல்லிங்கை விட 100 மடங்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் சரவணந்த பாரதி அப்படிங்கிறவங்க ஒரு சூப்பரான விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். இது ரிலேட்டடாக நான் முன்னாடி ஒரு பழைய வீடியோலேயே லைட்டாக நான் வந்து பேசியிருந்தேன். பட் ஆப்ஷன் பையிங் வந்ததுக்கப்புறம் என்னோட பெர்ஃபார்மன்ஸை நான் வந்து ரெகுலராக ட்ராக் பண்ணதுக்கப்புறம் தாங்க புரிஞ்சுது இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இன்ஃபினைட் ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் செல்லர்ஸ்லாம் அப்படி இல்லை, 2 to 3% தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு மந்த்துக்கு. பையர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக 10% வந்து அவங்க மந்த்துக்கு ஈஸியாக பண்ணிடுவாங்க டிப்ளாய்ட் கேபிட்டலில். ஆனாலும் இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்பி எல்லாத்தையும் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் கூட ஈஸியாக 10%லாம் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரேட் பண்ணியிருப்பீங்க தேவையில்லாமல். இதெல்லாம் பியூர் க்ரீடினஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்க திட்டம் ராங், உங்க ஆசை பேராசை ராங். அப்போதான் என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதே வேலையை தாங்க நான் வந்து பண்ணி வச்சுருந்தேன் ரொம்ப நாளாகவே. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஜஸ்ட் 10%லாம் கிடையாதுங்க, 30 to 40%, மேக்ஸிமம் 50%லாம் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிடுவேன். நான் ஆப்ஷன் பையிங் வந்து இது 9th மந்த் வந்து ஆகுதுங்க. ஸோ இதில் லாஸ்ட் நவம்பர் வந்து விட்டுறலாம். அதில் வந்து லாஸ்ட் வீக் தான் வந்துருந்தேன். ஸோ நவம்பரை விட்டுட்டோன்னா இப்போ வந்து 8th மந்த் வந்து ஆகுதுங்க இந்த ஜூலை. இந்த 8 மாதத்தில் லிட்ரலி 7 மாதம் வந்து மந்த் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்குள்ளேயே 30 to 50%லாம் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிட்டேன். எல்லா மந்த்லேயும் ஆவரேஜாக 30 to 40% வந்து ரீச் ஆயிருந்துங்க. ஸோ இந்த மந்த் தாங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு, எக்ஸாக்ட்லி 50% வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்குள்ளேயே, அதாவது கேலண்டர் டேஸ் வந்து சொல்கிறேன். ட்ரேடிங் செஷன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 ட்ரேட்ஸில் மட்டுமே 50% வந்து ரீச் ஆயிருக்கேன் இந்த மாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து மாதத்தில் ஃபஸ்ட்டு 10 டேஸ் மட்டும்தாங்க சொல்கிறேன். ஸோ 10 நாளைக்கு மேலெலாம் போகும்போது என்னோட ஹையஸ்ட் வந்து 70% வந்து ரீச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் மந்த்து. என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. ஆனால் அது வந்து லாஸ்ட் வீக் வரதாங்க. அந்த லாஸ்ட் வீக்கில் கடைசி 2 நாள் வந்து ஃபுல்லாத்தையும் விட்டாச்சு. ஃபுல்லானா 70%லேருந்து 25% வந்து கொண்டு வந்துட்டேன் ஈஸியாக. பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ப்ராஃபிட்லேயாவது க்ளோஸ் பண்ணியிருந்தேன். மற்ற மாதம்லாம் 30-40% ப்ராஃபிட்லேருந்து 40% லாஸ் வரலாம் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப அசால்ட்டாக. இந்த மந்த் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு. பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், கடந்த 7 மாதத்தில் 6 மாதம் சூப்பரான ப்ராஃபிட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையுமே விட்டோன்னா எந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சராக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட அதான் நேற்று கலாய்ச்சிட்டு இருந்தான். நீ வந்து மந்த்துக்கு ஃபஸ்ட்டு 10 டேஸ் மட்டும் ட்ரேட் பண்ணு, அதுக்கப்புறம் மீதி 20 நாள் வந்து லீவ் விட்டுரு, அதுதான் உனக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் கலாய்க்கிறதுக்கு அப்படி சொன்னாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதாங்க உருப்பட முடியும்னு தோண ஆரம்பிச்சிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு 10 டேஸ் மட்டும் ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. பட் ஏதோ ஒரு ப்ராஃபிட் லிமிட் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா அதோட நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்குன்னு ஸ்டாண்டர்டாக எப்படி தான் இருக்கணும் ROI அப்படின்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாதுங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ப்ரிஃபரன்சஸ் வந்து இந்த ROI லிமிட் வந்து எவ்வளோ செட் பண்ணுறது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற கேபிட்டல், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் ஐடிலாக வச்சுருக்கிற கேபிட்டல், அதுக்கப்புறம் அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மணி மேலே உள்ள க்ரீடோட டிகிரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, இப்படி பல ஃபேக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்குங்க அந்த ROI வந்து டிசைட் பண்ணுறதுக்கு. இது வந்து இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தரும் அவங்க தாங்க யோசித்து முடிவு பண்ண முடியும். யாராலையும் இப்படி தான் இருக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா அவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை இப்போ பாஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். டிப்ளாய்ட் கேபிட்டலை மட்டும் வச்சு இப்போதைக்கு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். அதாவது ஒரு சில பேர் 5 லட்சம் வச்சுருப்பாங்க, ஆனால் 1 or 2 lakhs தான் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தாங்க டிப்ளாய்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த 1 or 2 lakhs நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு போட்டிருக்கிற அமௌண்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ ROI வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. இது வந்து மெயினாக ஆப்ஷன் பையர்ஸை மட்டும்தாங்க கேட்குறேன். ஒருவேளை செல்லராக இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணலாம். பட் செல்லர்னு மென்ஷன் பண்ணிட்டு பண்ணுங்கள். செல்லர்ஸ்லாம் மோஸ்ட்லி ஐடில் கேபிட்டல்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்க.
இதுவரை யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களோ தயவு செஞ்சு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி அந்த கமெண்ட்டையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ எனக்கு பையிங்கில் திருப்பி சேம் மிஸ்டேக்ஸை பண்ணி பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ என் பொண்டாட்டிலாம் காரி துப்பிட்டா, என்ன இவ்வளோ பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டும் இப்படி லூஸ் மாதிரி சொதப்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. பட் ஆப்ஷன் பையிங்கில் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ ஸ்ட்ராட்டஜி முக்கியம் இல்லைன்னுலாம் சொல்ல வரலங்க, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டில் அதையும் தாண்டி இந்த சைக்காலஜி அண்ட் டிசிப்ளின் வந்து எவ்வளோ பெரிய மேஜரான ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு இங்கே உட்கார்றவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அம்மாலாம் கூட கேட்டிருக்காங்க, முன்னாடிலாம் ப்ராஃபிட்லேயே இருந்தியே, எப்போ பார்த்தாலும் ஜாலியாக ப்ராஃபிட்னு சொல்லிட்டே இருப்பேன், இப்போ என்ன அடிக்கடி லாஸ் ஆகி வீட்டில் சும்மா சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்களுக்கு நான் முந்தி பண்ணிகிட்டு இருந்தது வேற ஒரு மெத்தட், அது பேர் ஆப்ஷன் செல்லிங். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்லி வேறு மாதிரி ஒரு ஸ்டைலு, இது வந்து ஆப்ஷன் பையிங். அது இதுன்னு அதோட டிஃப்ரென்சஸ்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்புறம் எதுக்கு நீ அதை விட்டுட்டு இதுக்கு வந்த, அதையே கண்டினியூ பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ வீட்டில் மட்டும் இல்லைங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸும் நிறைய பேர் அதே விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சில பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ செல்லிங்கில் அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருந்தீங்களே, இப்போ ஏன் பையிங்கில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, எல்லாருமே கொடுக்குற ஒரே ஒரு அட்வைஸ், டோன்ட் பி அன் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறது தான். ஐயோ ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல் இருக்கு. அதான் காலியத்தா. பட் இது அவ்வளோ ஈஸியாக என்னால் கிவ் அப் பண்ணுற ஐடியாலெலாம் இல்லைங்க. ஸோ அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறதுலாம் டைம் வரும்போது எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். இப்போ நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் திருப்பி பண்ணாமல் இருக்க கடைசியாக ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ண போகிறேங்க. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆப்ஷன் பையிங்கில் என்னோடய பிஎன்எல் எவ்வளோ அப்படிங்கிறத. ஸோ அப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் 2 lakhs பக்கம் வந்து லாஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட்லி 1.5 lakhs வந்து லாஸ் இருக்குங்க கடந்த 8-9 மாதத்தில். இதில் கொடுமை என்னென்னா, என்னோடய ஆக்சுவல் பிஎன்எல் வந்து எக்ஸாக்ட்லி பிரேக் ஈவனில் இருக்குங்க. ஸோ அதாவது சார்ஜஸ் இல்லாமல் என்னோடய பிஎன்எல் வந்து எக்ஸாக்ட்லி 0 பக்கம் தான் இருக்குது. ஸோ லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை, அதுதான் பிரேக் ஈவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த சார்ஜஸ் மட்டுமே 1.5 lakhsக்கு இருக்குங்க. ஸோ ப்ரோக்கரேஜ் அண்ட் எஸ்டிடி சார்ஜஸ் மட்டும் சொல்கிறேன். ரொம்ப ரணக்கொடூரமாக ஓவர் ட்ரேடிங் பண்ணி சார்ஜஸ் வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ இதுலேயும் நான் வந்து டீப் ஐடிஎம் வந்து பண்ணுவேங்க. டீப் ஐடிஎம்மில் எஸ்டிடி சார்ஜஸும் கொஞ்சம் கூட இருக்கும், ஏன்னா ப்ரீமியம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதை பார்த்து தான் கொஞ்சம் காண்டாகி, இனிமேல் ஏஞ்சல் ப்ரோக்கிங்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் தேவையில்லாமல் நம்ம காசு கொடுத்துட்ருக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இனி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஆப்ஷன் பையிங்குள்ளே வரும்போதே அதுதான் பிளான் பண்ணி வந்தேன். ரொம்ப கெத்தாக ஒரு வீடியோலலாம் சொல்லியிருந்தேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பிளான் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் சத்தியமாக ஃபாலோ பண்ணவே முடியல கடந்த 6-7 மாதமாக. ஏன்னா நான் வந்து ஆப்ஷன் செல்லிங்லேயே ரொம்ப ஊறி போயிருந்தேங்க கடந்த 3-4 வருஷமாக. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், டெய்லி என்னோடய ஆர்டர் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் 40 to 50 இருக்குங்க. ஸோ 70-80 அப்பப்போ இருக்கும். ஸோ என்னோடய ஹையஸ்ட் வந்து 115-20. ஸோ அந்த அளவுக்கு ஒரே நாளில் வந்து ஆர்டர் போட்டு பழகின கைங்க. ஸோ இப்போ வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் அப்படின்னு சொன்னேன்னா என்னால் சத்தியமாக உடனே அது வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியல இந்த ஸ்டைலுக்கு. ஸோ அதனால தான் ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ண மாதிரியே இங்கேயும் தேவையில்லாமல் நிறைய ட்ரேட்ஸ்லாம் போட்டு சார்ஜஸே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. பட் இனி அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பாஸ்ட்டில் வாங்கின அடி எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்டு இனி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வருஷத்தில் 6 months வந்து முடிஞ்சிருக்குங்க. எக்ஸாக்ட்லி மிட் இயரில் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஒரு நியூ இயராக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தாங்க முடிவு பண்ணியிருந்தேன். ஐயோ மீண்டுமா டிசிப்ளினில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஸோ அதை பற்றிலாம் பேசினோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு கடல் மாதிரி ஒரு டாபிக் வந்து இருக்குது. பட் ஆனால் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வந்து எடுத்தாலே போதுங்க. அதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் அந்த 90% ஆஃப் த டிசிப்ளின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடங்கிரும். இந்த மந்த்லேருந்து ஆல்ரெடி நான் அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ பண்ணதுலேருந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ப்ராஃபிட்ஸ் வந்ததுனால இல்லைங்க, ஸோ அது வந்து செகண்டரி தான்.
ஆனால் மன நிம்மதியாக இருக்குங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ப்ராஃபிட்ஸை விட. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க சத்தியமாக. ஆனால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி வந்து இல்லைங்க. நான் இப்போ அதை பண்ணுறதுக்காக சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒரு 2 months கழித்து ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து போடுறேன். இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னோடய 100 ட்ரேட்ஸ் சேலஞ்சை பற்றி சொல்கிறதுக்கு தாங்க. ஸோ நான் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு எப்படிங்க ப்ரூவ் பண்ணுறது? ஸோ அதுக்கு தாங்க நான் வந்து டேட்டா எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோடய லைவ் மார்க்கெட் என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த ஜூலை மந்த் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எடுக்க போகிற 100 ட்ரேட்ஸ்க்கு நான் வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட அசம்ஷன் படி அந்த 100 ட்ரேட் வந்து ரீச் ஆகிறதுக்கு 9 months to மேக்ஸிமம் 12 months வந்து ஆகலாம். ஸோ அதாவது அப்போ ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு 7-8 ட்ரேட்லேருந்து 10 ட்ரேட் வர மேக்ஸிமம் இருக்கும். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோட எக்ஸல் ஷீட்டையும் காட்டுறேன். ஸோ அதே டைமில் என்னோட டிமேட் அக்கௌண்ட்டையும் காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் ட்ரேட் எடுத்திருக்கேன், இவ்வளோ தான் சார்ஜஸ் வந்திருக்குன்னு நான் வந்து கண்டிப்பாக காட்டுறேங்க. ஸோ இந்த 100 ட்ரேட்ஸும் கரெக்டாக என்னோடய செட்டப் வந்தால் மட்டும்தான் எடுக்கணும்னு நினச்சிருக்கேங்க. ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி. பட் லிட்ரலி ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேடு நம்ம அப்படி தான் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்னோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தாங்க இருக்கும் சில நேரத்தில். ஸோ இப்போ ட்ரேடிங் மேலே ரொம்பலாம் பேஷன் இல்லாதவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக புரியாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே 2 to 3 months or 4 months வந்து அது கூட ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட பொட்டன்ஷியலை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறவங்க மட்டும் என்னோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் சில நியூ டாபிக்ஸ்லாம் அப்டேட் பண்ண போகிறேன் ஃபியூ மந்த்ஸில் ஆப்ஷன் பையிங்காக தனியாக. பேஷன் இல்லாதவங்களாம் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. என்னோட செட்டப் உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக தெரியும். இப்போ சொல்ல வந்தது என்னென்னா, அதான் 100 ட்ரேட்ஸும் என்னோட செட்டப் படியே தான் கரெக்டாக எடுக்கணும்னா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளுங்க. ஏன்னா என்னோட செட்டப் என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ரேராக தான் வரும். அதனால் பேஷண்ட்டாக அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாமல் என்றைக்காவது 1-2 நாள் டெம்ட் ஆகி இன்ட்யூஷன் ட்ரேட்ஸ்லாம் எடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இன்ட்யூஷன் ட்ரேட்ஸ்லாம் கண்டிப்பாக எடுக்க தான் தோணும் யாராக இருந்தாலும். ஸோ இன்ட்யூஷன் ட்ரேட்ஸ் எடுத்தால் தப்பு இல்லைங்க. பட் அன்றைக்கும் நம்ம வந்து எஸ்எல் ஹிட் ஆனாலும் ப்ராஃபிட் வந்தாலும் ஒரே ட்ரேடோட ஸ்டாப் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதே மாதிரி தாங்க 2வது ட்ரேட் எடுக்காமல் கண்ட்ரோலில் இருக்க முடியுமான்னா அதெல்லாம் டக்குன்னு ஓவர் நைட்டில் வராதுங்க. ஸோ கண்டிப்பாக என்றைக்காவது 2வது ட்ரேட்லாம் எடுத்து தான் ஆகும். ஸோ அதுவும் என்றைக்காவது எடுத்தேன்னா ஓகே. ஸோ ஆனாலும் இதெல்லாம் நம்ம வந்து ஜேர்னலில் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோன்னா ஓகே. ஸோ நம்ம வந்து இன்ட்யூஷனில் எடுத்திருக்கோமா இல்லை செட்டப் வந்து எடுத்திருக்கோமா, ஸோ அதே மாதிரி கரெக்டாக ஒரே ட்ரேடில் நிப்பாட்டிட்டோமா, 2வது ட்ரேட் எடுத்தோமா, ஸோ 2வது ட்ரேட் எடுத்தாலும் ஏன் எடுத்தோம் எதுக்கு எடுத்தோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தோன்னா ஓகே நம்மளோட எக்ஸல் ஷீட்டில். ஸோ அதுக்குன்னு அடிக்கடிலாம் செகண்ட் ட்ரேட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு ஹேபிட்டாக போயிருங்க. ஸோ இந்த 100 ட்ரேடில் ஒரு 10 நாளைக்கு மேலெலாம் செகண்ட் ட்ரேட்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் சேலஞ்ச் வந்து ஃபெயில் ஆகிட்டுன்னு நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த சேலஞ்சை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இவ்வளோ விஷயம் வந்து பண்ணுறது எதுக்குன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தாங்க. ஸோ ஏன்னா நான் பர்சனலி 100கணக்கான ட்ரேடர்ஸ்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ நம்ம யூடியூப் ஆரம்பித்து 3 வருஷம் பக்கம் வந்து ஆகுது. ஸோ அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ புலம்பியிருக்காங்க அவங்களோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே சொல்லி. ஸோ அத்தனை பேர்கிட்டையும் பேசியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு நான் வந்து சொல்கிறேன், நம்ம வந்து செகண்ட் ட்ரேட் 3rd ட்ரேட் வந்து எடுக்க போய் தாங்க மறுபடியும் அடி வாங்கிட்டே இருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒத்துக்கலனாலும் அதுதாங்க உண்மை. ஸோ நம்ம அடுத்தடுத்து ட்ரேட் எடுக்கிறதுனால இந்த ஓவர் ட்ரேடிங் ரிவெஞ்ச் ட்ரேடிங்லாம் நம்மளுக்கே தெரியாமல் வந்து அதுலேயும் லாஸ் ஆகிறதும் இல்லாமல் ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த புரோக்கர்காரனுக்கும் நிறைய காசு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது, புரோக்கரேஜ் மூலியமாகவும் எஸ்டிடி சார்ஜஸ் மூலியமாகவும். ஸோ அதனால தாங்க இந்த லிமிட்டட் ட்ரேட்ஸ் வந்து எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கிறதுலையும் பொசிஷன் சைஸிங்லேயும் தாங்க நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. இது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப மெயினு. ஸோ ஆனால் இதுதான் மோஸ்ட் அண்டர் ரேட்டடாக இருக்குது. யாருக்கும் இந்த ரெண்டோட அருமையும் புரிய மாட்டேங்குது. இது எந்த அளவுக்கு நம்மளோட சக்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறது யாருமே ரியலைஸ் பண்ணலை. ஸோ அதெல்லாம் பற்றி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். நிறைய பேச வேண்டியது இருக்குது அதை பற்றிலாம். இப்போ இந்த லிமிட்டட் ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கும் பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்து தேவைங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் பற்றி யோசித்து கவலைப்படாமல் இருக்கணுங்க. ஸோ அதாவது ட்ரேடிங்கில் பயங்கரமாக சாதிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் முன்னாடிலாம் கெத்து காட்டணும், இந்த ட்ரேடிங்கில் நம்ம செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், பாரு நான் இந்த அளவுக்கு பண்ணி காட்டுறேன்னு இந்த மாதிரிலாம் மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாதுங்க. ஐயா நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கியா. இப்போ இருக்கிற கல்ச்சருக்கும் இந்த சோஷியல் மீடியாவில் காட்டுற பில்டப்புக்குலாம்
ஸோ உங்களுக்கே அறியாமல் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷருக்குள்ளே தள்ளப்படுறீங்க. ஸோ நம்ம வந்து இதில் பயங்கரமாக சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே கதை விட்டுட்டு இருக்கானுங்க, இங்கே எந்த அளவுக்கு சூப்பராக காசு பண்ணலாம் அது இதுன்னு தான் போட்டு ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. நான் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்குள்ளேயும் இந்த மாதிரிலாம் போய் சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கானுங்க, இதில் பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பில்டப் வந்து கொடுத்துட்ருக்காங்க மற்றவங்களுக்கு. ஆனால் யாருமே பண்ணுறது இல்லைங்க நிறைய பேர். ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துலேயே இருக்கக்கூடிய மாதிரி இது வந்து நம்மளை பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் ஆர் இயர்ஸ்க்கு ப்ராஃபிட்டை பற்றி யோசிக்காமல் கேபிட்டலை மட்டும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணினா ரொம்ப நல்லதுங்க. ஸோ அப்படி பண்ணாலே ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் வந்து தானாக வந்து சேரும். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து டெவலப் பண்ணாதவங்களுக்கு இன்னும் ஒரு 10-20 வருஷம் ட்ரை பண்ணால் கூட ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகவே முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆப்ஷன் பையிங்லலாம் சர்வைவ் ஆகிறது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து எடை போட்டுறாதீங்க. நம்மலாம் கோடியாக வச்சுருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடயும் ஹெச்என்ஐஸ் கூடயும் டைரெக்டாக மோதுறோம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்மளையும் நம்மளோட மைண்ட் செட்டையும் நம்மளோட அப்ரோச்சையும் எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். மார்க்கெட் மேலேயோ ஆப்ஷன் பையிங் மேலேயோ பழைய போடுறதுனால எதுவுமே ஆக போகிறது இல்லைங்க. ஸோ நீங்கள் யாராவது ஆப்ஷன் பையிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் இந்த 100 ட்ரேட்ஸ் சேலஞ்ச் வந்து எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் எடுக்க ரெடியாக இருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு லைக் வந்து பண்ணுங்கள். இந்த சேலஞ்ச் ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன் அப்படிங்கிறதுக்கெலாம் இன்னும் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக என்னால் பேச முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் இவ்வளோ தான் கேட்டாலும் நீங்கள் வந்து லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதுக்கு ஏன் தான் இவ்வளோ தயங்குறீங்கன்னு எனக்கு வந்து சத்தியமாக புரியவே மாட்டேங்குது. சரி, அது ஓகே, அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ இந்த சேலஞ்ச் பற்றியும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் டிஸ்கஸ் பண்ண இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட ROI எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பற்றியும் உங்களோட கருத்து என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.